தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்பு அறவே இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தங்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து கூறியதாக தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஒன்று சேர்ந்தால் மட்டுமே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று குறிப்பிட்டார். ஜேசிடி பிரபாகர் வெகு தூரம் சென்று பல மாதங்கள் வருடங்கள் ஆகிவிட்டது என்றார். ஆனால் அவர் ஒரிஜினல் கட்சிக்காரர் இல்லை என்றும் ஓபிஎஸ் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக உரிமை மீட்பு குழுவுக்கு ஒரு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது கடந்த வாரங்களில் தவறான செய்தி. இந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று சமீபத்தில் நடந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரகடனம் செய்திருக்கிறோம். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். சென்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய நிலவரங்களை தெரிவித்து வந்தார்கள். அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார். அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல வருடங்களாக ஆகிவிட்டது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. பிரிந்து கிடந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை.